தமிழகத்தில் பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறை எளிதாகி இருக்கிறது. இது தொடர்பாக சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி பாலமுருகன் விளக்குகிறார். அவரிடம் நமது செய்தியாளர் வேல்சங்கர் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். பாஸ்போர்ட் பெறுவதற்காக விண்ணப்பித்திருந்தால் பல நாட்கள் காத்திருக்க வேண்டும் நிலை முன்பு இருந்தது. தற்போது இந்த நிலை மாறியிருக்கிறது. பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தால் எளிதாக துரிதமாக பெறுவதற்கான சூழ்நிலை இப்போ தற்போது உருவாகியிருக்கிறது. இதற்காக சில திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது சென்னை மண்டல பாஸ்போர்ட். இது தொடர்பாக சில கேள்விகளை சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி திரு பாலமுருகன் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். தற்பொழுது என்னென்ன திட்டங்கள் அறிமுகப்படுத்துறீங்க? இந்த பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்திருந்தால் விரைவாக எளிதாக பெறுவதற்காக என்ன மாதிரி திட்டங்கள் அறிமுகப்படுத்துறீங்க? முதல்ல அப்ளிகேஷன் பண்ணணுன்னா ஒரு ஆன்லைனில் தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவை மையம் வர மாதிரி இப்போ சிச்சுவேஷன் இருக்குது. எல்லாருக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறது கஷ்டம். அதனால் தாசில்தார் ஆஃபீஸ்லேயே சேவை மையங்கள் இயங்கி வந்துட்டுருக்கு. எல்லா தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் அந்த சேவா சென்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட். அங்கேயே போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார் த பாஸ்போர்ட் அதையே அவங்க பண்ணிடலாம். அதாவது 155 ரூபா பணம் கொடுத்தா போதும். ஒரு ஆன்லைன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அதை கொண்டு சேவை மையத்தில் வரலாம். நம்பர் 1. ஸோ அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பாஸ்போர்ட் வரலன்னா ஏன் வரல அப்படின்றத அவங்க அடிக்கடி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கேட்க தேவையில்லை. அங்கே இருக்கிற சோஷியல் ஆடிட் செல், அதாவது ஃப்ரீ ஆர்டிஐ செல், எல்லாருக்குமே ஆர்டிஐ அப்ளிகேஷன் பற்றி எழுதி பண்ணுறது தெரியாது. அதனால் அப்ளிகேஷனே கொடுக்காம பணமும் கொடுக்காம அவங்களுக்கு எல்லாமே ஹார்ட் காப்பியில் கொடுக்குற ஒரு புதிய திட்டத்தை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் 3 நாட்கள்லேயே பாஸ்போர்ட் வழங்கும் திட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் பாஸ்போர்ட் கொடுக்கணுன்ற ஒரு பாலிசியே மாற்றி ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் அதுக்கப்புறமா போலீஸ் வெரிஃபிகேஷன்ற ஒரு மேஜர் பாலிசி சேஞ்ச். இது எப்படின்னா 3 டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு, பேன் கார்டு, அது கூட ஒரு அனக்ஷர் ஐ அப்படின்ற அஃபிடவிட் இதை கொடுத்தாங்கன்னா 3 நாட்களே பாஸ்போர்ட் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. சார், இப்போ இந்த மொபைல் போலீஸ் ஆப் அறிமுகப்படுத்துறீங்க. இந்த திட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வருது? அதை பற்றி உங்களுடைய கருத்து? மொபைல் போலீஸ் ஆப்ன்றது என்னென்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் கழிச்சு தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும். ஏன்னா அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த பேப்பர்லாம் எடுத்து அதை அனுப்பிச்சி அது எஸ்பி ஆஃபீஸுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட வரும். மொபைல் போலீஸ் ஆப்ன்றது ரியல் டைம்லேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயோ ஒரு டேப்லெட் மூலமாக போலீஸ் ஸ்டாஃப் இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்றைக்கே அந்த இன்ஃபர்மேஷன் ரியல் டைமில் அங்கே போயிடும். ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுத்துருவோம். அவங்க போய்ட்டு அன்றைக்கோ இல்லை மறுநாளோ போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் respected Chief Secretary and DGP Tamil Nadu. They have approved this project pilot. ஒரு பைலட்டாக சென்னை கமிஷனரேட்லேயும் கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டத்திலையும் இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னொரு 1 மந்தில் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இனிமேல் டேப் எடுத்துகிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க.